ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த படம் வெற்றி அடையுமா, தோல்வி அடையுமா அப்படிங்கிறத யாராலையுமே முன்கூட்டியே கணிக்க முடியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா எந்த இயக்குனரோ, நடிகரோ தோல்வியே அடைஞ்சிருக்க மாட்டாங்க. எனவே திரைப்பட உலகில அனைவருமே தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. ஆனா இந்தியாவுல இதுவரைக்கும் பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வியே காணாத ஒரு இயக்குனர் இருக்கிறாரு. அவரோட படங்களோட வெற்றி அவரை பெருங்கோடீஸ்வரராக மாற்றியிருக்குது. இந்திய சினிமா வரலாற்றில் அதிக வசூல் செய்த இயக்குனர் அப்படிங்கிற பட்டியலில் அவர் தான் முதலிடத்துலையும் இருக்கிறாரு. ஆமாம், அவர் தான் பாகுபலி மற்றும் RRR படங்களை இயக்குன பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை கொடுத்த SS ராஜமௌலி. இவர் தான் இந்திய வரலாற்றிலேயே அதிக வசூல் செஞ்ச இயக்குனர். சுமார் 20 வருஷமாக திரைப்பட உலகில் இருக்கும் இவர் இதுவரைக்கும் 12 படங்களை மட்டும்தான் இயக்கியிருக்காரு. அதில் ஒன்று கூட தோல்வியே அடைஞ்சதில்லை. எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான், பெரிய லாபத்தை கொடுத்துருக்குது. இந்த படங்கள் மூலம் சுமார் 4300 கோடிகள் கிடச்சிருக்குது. அதில் ஏறக்குறைய 80% கடைசி 3 படங்களில் மட்டுமே வசூலாகி இருக்குது. பாகுபலி 1, பாகுபலி 2, RRR இந்த 3 படங்கள் தான் அது இன்றைய இந்திய சினிமா உலகில் சாதனையாகவே பார்க்கப்படுது. தொடர் வெற்றி படங்களை கொடுத்து வரும் ராஜமௌலி பார்த்தீங்கன்னா, தற்போது மகேஷ் பாபு நடிக்கும் த்ரில்லர் படத்தை இயக்கிட்டு இருக்காரு. ராஜமௌலிக்கு அடுத்ததாக இந்தியாவில் பெரிய இயக்குனராக உலக அளவில் 2800 கோடி வசூலோட ரோஹித் செட்டி இருக்கிறாரு. நிதிஷ் திவாரி, சித்தார்த் ஆனந்த், ராஜ்குமார் ஹிரானி இவங்க 3 பேரும் 2400 கோடியோட அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கிறாங்க. கன்னட இயக்குனர் பிரசாந்த் நீல் மற்றும் தமிழ் சினிமா இயக்குனர் சங்கர் இவங்க 2 பேருமே 2000 கோடி வசூலோட பின்னாடி இருக்கிறாங்க. முதல் 10 இடங்களில் பார்த்தீங்கன்னா அட்லி, கபீர்கான், அலி அப்பாஸ் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.